அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் நாம் ஏன் ஒரு நிலை அடையவில்லை என்பது, ஏன் ஒரு மிகுந்த பணக்காரராக இருக்கார், ஏன் ஒரு மிகுந்த ஏழையாக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அரசை சார்ந்த பலரும் அவர்களுக்கு ஒரு காரியங்களை திறந்த வாசலை வைத்து அவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் அவர்கள் பணங்களை சேர்ப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து விடுவதனால அவர்கள் பெரிய லெவலில் மாறி இருக்கிறார்கள். ஆனால் உழைத்து சம்பாதிக்கிறவர்கள் ஒரு நிலைப்பாடை உயரவில்லை. மற்றும் இது மட்டுமே ஒரு காரணமாக எனக்கு இந்த புரியாதவனுக்கு இது மட்டுமே ஒரு காரணமாக இருக்குமா என்பது தெரியல. ஏனென்றால் இது ஒரு காரணம், இதுதான் முக்கியமான காரணம். ஆனால் சிலருடைய வாழ்க்கை, உழைக்கின்ற சிலருடைய வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறி கொண்டு இருக்கிறது. முடிந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம பிஜேபி குரூப் எடுத்து பார்த்தா அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டவர், அவங்க ஒரு லெவலில் வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வசந்தன் கோவுடைய வளர்ச்சியும் அப்படிப்பட்ட வளர்ச்சி தான். ஆனால் இந்த வளர்ச்சி ஒரு நியாயமான உண்மையான வளர்ச்சியை போல் இந்த புரியாதவனுக்கு புரிதலாக இருக்கிறது. இந்த புரிதல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களா, இது சரியில்லை என்று ஏதாவது இருக்குமானால் புரியாதவனுக்கு நீங்கள் விளக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது அயராத உழைப்பு அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று இந்த புரியாதவனுக்கு ஒரு புரிதலாக இருக்கிறது. குறித்த நேரத்துக்கு முன் ஒரு காரியத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் முடித்து அதன் மூலமாக அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். அதிக நபர்களுக்கு தன்னுடைய பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமாக தன் வருமானத்தின் மூலமாக வருகின்ற வருமானங்களை தவறான வழியில் செலவு செய்யாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள் அந்த சுய கட்டுப்பாடு என்று சொல்லப்படுகிற அந்த தவறான காரியங்கள் அவர் செய்யாதவர்களாக அவர்கள் இருப்பதையும் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் இப்படிப்பட்ட நல்ல அறிவுரைகளை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன் இப்படிப்பட்ட அறிவுரைகள் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வதில்லை? சில நேரங்கள் நம்மளோடு கூடியிருக்கிற கூட்டங்கள் ஒரு தவறான கூட்டம், தவறான வழியில் கொண்டு செல்லும். ஒருவன் பணமில்லை என்று சொல்லுவான். ஆனால் அவனுடைய பணங்கள் ஒரு சின்ன ஒரு கோட்டு கூட இல்லை, கொஞ்சம் அதில் பாதியாக கொடுத்தா கூட அதை குடித்து விட்டு அவன் என்ன செய்வான், அந்த பணத்தை எடுத்து செலவு செய்து தன் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப அத்தியாவசிய தேவைகள் பணங்களை எல்லாம் அவன் செலவு செய்துவிட்டு அவன் வறுமையில் விழுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அரசு பொருளாதார கொள்கைகள் ஒருவனை உயர்த்துவதற்காக அந்த பொருளாதார கொள்கை இருப்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வேறொரு முகமும் இருக்கிறது. அது நம்மை நாமே துக்கித்துக் கொள்கிற, நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிற, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிற, நம்மை நாமே அந்த உயர்வுக்கு செல்லாமல் தடையாக இருக்கிற சில காரியங்கள் நம்முடைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அன்பு சகோதரி ஜபத்துக்காக வந்தார்கள். அந்த சகோதரியுடைய கணவர் குடித்து செலவு செய்வதாகவும், குடித்து விட்டு குடும்பத்தை பார்க்காமல் எல்லாவற்றையும் வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதையும், வீட்டில் இருக்கிற சிலிண்டரையும் விற்பனை செய்வதையும் அந்த அன்பு சகோதரி மூலமாக சொல்ல கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில் இவர்கள் எப்படி முன்னேற முடியும்? சில நேரங்களில் சில அன்பு தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும் நிலையில் பணம் என்று கேட்டு அவர்கள் தொல்லை செய்து அதனால் இவர்களுக்கு இருக்கிற பணங்களை அங்கு கொடுத்து இப்படியும் வாழ்க்கையில் நாம் விழுந்து விடுகிறோம். ஆனால் இந்த பொருளாதார கொள்கை, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் நல்ல உணர்வுகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல காரியங்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்குமா நம் வாழ்க்கையிலே நாம் இன்னும் உயர்வதற்கு வழியாக இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த சில காரியங்கள் தேவைப்படுகிறது.
சில மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கும் என்னோடு சில நண்பர்கள் வந்து பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு முதலை போட்டிங்கன்னா இது மாதிரி பெரிய ஒரு அமௌண்ட் வரும் கொள்ளணும் அப்படி என்று சொன்னார்கள். எத்தனை லட்சம் ரூபாய் போடணும், எவ்வளோ பணத்தை போட்டால் நீங்கள் வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்வீங்க என்று நான் கேட்டேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் வஞ்சிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது, பணம் கொள்ளையடிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. இது வரும் அது வரும் என்று அவர்கள் சொன்னதை கேட்டபோது இதில் ஏதாவது பெரிய காரியங்கள் இருக்குமா? ஆனால் அவர்கள் சொன்ன காரியங்கள் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. வெறும் ஒரு சிறிய தொகை, மிக மிக குறைந்த தொகை, 2400 ரூபாய் மட்டும் முதலீடாக போட்டு